Hello students, welcome to 12 Tenses Learning Course Lesson 2. இந்த வீடியோவில் நான் சென்னையில் வசிக்கிறேன் இந்த ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷில் உள்ள 12 டென்சஸில் உள்ள கீவேர்ட்ஸை பயன்படுத்தி எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த சென்டென்ஸில் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஐ லிவ் இன் சென்னை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஐ லிவ் இன் சென்னை அப்படின்னா நான் சென்னையில் வசிக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸை பயன்படுத்தி இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸ் நம்ம எதை பயன்படுத்துவோம் அப்படின்னா இன்டெஃபினைட் ஃப்ரீக்வன்சி அட்வெர்ப்ஸை நம்ம பயன்படுத்துவோம். அதாவது எக்ஸாம்பிள் பாருங்க, ஆல்வேஸ், யூஸ்வலி, நார்மலி, ஜென்ரலி, ஃப்ரீக்வென்ட்லி, ஒகேஷனலி, ரேர்லி, செல்டம், நெவர். இது எல்லாமே நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸாக நம்ம பயன்படுத்துவோம். இதுக்கு பேர் இன்டெஃபினைட் ஃப்ரீக்வன்சி அட்வெர்ப்ஸ். அதே மாதிரி நம்ம டெஃபினைட் ஃப்ரீக்வன்சி அட்வெர்ப்ஸையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸாக நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, வீக்லி, எவ்ரி வீக், டெய்லி, எவ்ரி டே, இயர்லி, எவ்ரி இயர், மந்த்லி, எவ்ரி மந்த். இது எல்லாமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸாக நம்ம பயன்படுத்துவோம். இதுக்கு பேர் டெஃபினைட் ஃப்ரீக்வன்சி அட்வெர்ப்ஸ். இதில் நான் எதை கீவேர்டாக பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா இன்டெஃபினைட் ஃப்ரீக்வன்சி அட்வெர்ப்ஸில் செகண்ட் இருக்குது பாருங்கள், யூஸ்வலி அப்படின்னு. இதை நான் கீவேர்டாக பயன்படுத்த போகிறேன். இப்போ வாங்க நம்ம சென்டென்ஸுக்கு போகலாம். அதாவது நான் சென்னையில் வசிக்கிறேன், ஐ லிவ் இன் சென்னை. இதை யூஸ்வலி அப்படிங்கிற கீவேர்டை பயன்படுத்தி எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஜென்ரலாக அந்த இன்டெஃபினைட் ஃப்ரீக்வன்சி அட்வெர்ப்ஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில தான் வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெஃபினைட் ஃப்ரீக்வன்சி அட்வெர்ப்ஸ் எல்லாமே சப்ஜெக்ட்டுக்கும் அந்த வேர்புக்கும் இடையில தான் வரணும். அதாவது ஐ யூஸ்வலி லிவ் இன் சென்னை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வழக்கமாக சென்னையில் வசிக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் நான் சென்னையில் வசிக்கிறேன் இந்த சென்டென்ஸை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் சென்னையில் வசிக்கிறேன் இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்லுவோம்? தமிழில் நான் சென்னையில் வசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதை இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ரலாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ரூல்ஸ் என்ன? ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும்பொழுது ஆம் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மெயின் வேர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம். இப்போது இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ எம் லிவிங் இன் சென்னை அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் லிவிங் இன் சென்னை அப்படின்னா நான் சென்னையில் வசித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். இப்போது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸை பயன்படுத்தி எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸ். இதில் நான் எதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்ட் இருக்குது பாருங்கள், அதாவது இரண்டாவதாக இருக்குது பாருங்கள், ரைட் நோ அப்படின்னு. இதை நான் கீவேர்டாக யூஸ் பண்ண போகிறேன். எதனாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் மீனிங் மாறும். சரிங்களா? அந்த மீனிங் தகுந்த மாதிரி நம்ம கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். இப்போது நான் ரைட் நோ அப்படிங்கிறத கீவேர்டாக பயன்படுத்த போகிறேன். இப்போ வாங்க சென்டென்ஸுக்கு போகலாம். இப்போது ஐ எம் லிவிங் இன் சென்னை இதில் அந்த கீவேர்டை பயன்படுத்த போகிறேன். எப்படி பயன்படுத்தணும்? ஐ எம் லிவிங் இன் சென்னை ரைட் நோ அப்படின்னு சொல்லணும். இதுக்கு என்ன மீனிங் தமிழில்? நான் தற்சமயம் அல்லது நான் தற்போது சென்னையில் வசித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் இதே நான் சென்னையில் வசிக்கிறேன் அந்த சென்டென்ஸை நாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி தமிழில் சொல்லுவோம்? அதாவது நான் சென்னையில் வசிக்கிறேன் இதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தமிழில் சொல்லணும். எப்படி சொல்லுவோம்? நான் சென்னையில் வசித்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ லிவ்ட் இன் சென்னை அப்படின்னு சொல்லணும். ஐ லிவ்ட் இன் சென்னை அப்படின்னா நான் சென்னையில் வசித்தேன் அப்படிங்கிற மீனிங். இப்போ வாங்க நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸை பயன்படுத்தி எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸ் என்ன? இந்த மாதிரி லாஸ்ட் இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா? லாஸ்ட் அப்படிங்கிற வேர்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய கீவேர்டாக நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி அகோ அப்படிங்கிற வேர்டு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய கீவேர்டாக பயன்படுத்துவோம். அதே மாதிரி எஸ்டர்டே இதையும் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய கீவேர்டாக நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஃப்ரம், இன் இதையும் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய கீவேர்டாக பயன்படுத்துவோம். இதில் நான் எதை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா அகோ அப்படிங்கிறதுல லாஸ்ட்லேருந்து தேர்ட் இருக்குது பாருங்கள், அதாவது 10 years அகோ இதை நான் கீவேர்டாக பயன்படுத்த போகிறேன். இப்போ வாங்க சென்டென்ஸுக்கு போகலாம். அதாவது நான் சென்னையில் வசித்தேன், அதாவது ஐ லிவ்ட் இன் சென்னை. இந்த சென்டென்ஸில் நான் 10 years அகோ இந்த கீவேர்டை நான் பயன்படுத்த போகிறேன். இப்போ இந்த கீவேர்டை பயன்படுத்த எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ லிவ்ட் இன் சென்னை 10 years அகோ அப்படிங்கிறது தமிழ் மீனிங் என்ன? நான் 10 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் வசித்தேன் அப்படிங்கிற மீனிங். அதாவது ஐ லிவ்ட் இன் சென்னை 10 years அகோ அப்படின்னா நான் 10 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் வசித்தேன் அப்படிங்கிற. ஓகே, நெக்ஸ்ட் நான் சென்னையில் வசிக்கிறேன் இந்த சென்டென்ஸை
ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் சென்னையில் வசிக்கிறேன், இதை வந்து தமிழில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து எப்படி சொல்லுவோம்? நான் சென்னையில் வசித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஜென்ரலாக ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல்ஸ் என்ன? அதாவது ஆய் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும் பொழுது அதுக்கப்புறம் வந்து ஹேவ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்துவோம். அதே மாதிரி வேர்ப் 3 பயன்படுத்துவோம். அப்போது ஐ ஹாவ் லிவ்ட் இன் சென்னை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஐ ஹாவ் லிவ்ட் இன் சென்னை அப்படின்னா நான் சென்னையில் வசித்து வருகிறேன் அப்படிங்கிற மீனிங். இப்போது நாம் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸை பயன்படுத்தி எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வந்து என்ன கீவேர்ட்ஸ் பயன்படுத்துவோம்? சின்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து ஃபார் அண்டு ஃபார் த பாஸ்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? அதே மாதிரி ஃபார் த லாஸ்ட் அப்படிங்கிறதையும் பயன்படுத்துவோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸாக நம்ம பயன்படுத்துவோம். இதில் வந்து நான் எதை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா, அதாவது ஃபார் த பாஸ்ட் அப்படிங்கிறதுல லாஸ்ட் இருக்கு பாருங்க, அதாவது ஃபார் த பாஸ்ட் 10 years இதை வந்து நான் வந்து கீவேர்டாக பயன்படுத்த போகிறேன். இப்போ ஐ ஹாவ் லிவ்டு இன் சென்னை இதை வந்து நான் வந்து கீவேர்ட்ஸை பயன்படுத்தி பேச போகிறேன். என்ன கீவேர்டு? ஃபார் த பாஸ்ட் 10 years அப்படிங்கிறத இதை சேர்க்க போகிறேன். எப்படி சேர்க்கறது? அப்போது ஐ ஹாவ் லிவ்டு இன் சென்னை ஃபார் த பாஸ்ட் 10 years. இந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங் தமிழில்? நான் கடந்த 10 வருடங்களாக சென்னையில் வசித்து வருகிறேன் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? இப்போது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை வந்து எந்த சூழ்நிலையில் நம்ம பயன்படுத்துவோம்? இப்பொழுதும் நான் சென்னையில் வசித்து வருகிறேன், அந்த சூழ்நிலையில் தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துவோம். அதாவது ஐ ஹாவ் லிவ்டு இன் சென்னை ஃபார் த பாஸ்ட் 10 years அப்படின்னா என்ன மீனிங்? கடந்த 10 வருடங்களாக சென்னையில் வசித்து வருகிறேன். இப்பொழுது அதாவது தற்போதும் நான் சென்னையில் தான் வசித்து வருகிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் சென்னையில் வசிக்கிறேன் இதை வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, ஃபர்ஸ்ட் வந்து தமிழில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் சென்னையில் வசிக்கிறேன் இதை வந்து தமிழில் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சொல்லுவோம்? நான் சென்னையில் வசித்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஜென்ரலாக இங்கிலீஷில் உள்ள ரூல் என்ன? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு அதாவது ஆய் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும்பொழுது அதுக்கப்புறம் ஹேட் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்துவோம். அதே மாதிரி வேர்ப் 3 பயன்படுத்துவோம். இப்போது இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ ஹேட் லிவ்ட் இன் சென்னை அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹேட் லிவ்ட் இன் சென்னை அப்படின்னா நான் சென்னையில் வசித்து வந்தேன் அப்படிங்கிற மீனிங். இப்போது ஜென்ரலாக வந்து 99% வந்து இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை வந்து நம்ம வந்து சிங்கிளாக பயன்படுத்தவே மாட்டோம் எங்கேயும். அதாவது டபுள் ஈவெண்ட்ஸ்லாம் இந்த டென்ஸை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை வந்து சிங்கிள் ஈவெண்ட்ஸில் பயன்படுத்துவதை விட 99% நம்ம இதில் தான் பயன்படுத்துவோம், டபுள் ஈவெண்ட்ஸில் தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ வாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் பிஎஸ்சி பாஸ் பண்ணினேன். இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள், நான் எம்எஸ்சியில் சேர்ந்தேன். இது வந்து 2 சென்டென்ஸு. சரிங்களா? இரண்டுமே வந்து எந்த காலத்தை குறிக்கிறது அப்படின்னு பாருங்க. அதாவது நான் பிஎஸ்சி பாஸ் பண்ணினேன், அதே மாதிரி நான் எம்எஸ்சியில் சேர்ந்தேன். இந்த இரண்டுமே வந்து கடந்த காலத்தை குறிக்கிறது. சரிங்களா? இந்த 2 சென்டென்ஸுமே வந்து கடந்த காலத்தை குறிக்கிறது. ஆனால் கடந்த காலத்தில் எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும்? பிஎஸ்சி பாஸ் பண்ணது தான் ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும். எம்எஸ்சியில் சேர்ந்தது வந்து 2வதாக தான் நடந்திருக்கும். இந்த மாதிரி ஓப்பனாக தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னா ஒரு சென்டென்ஸில், அதாவது எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்தது, எந்த நிகழ்வு 2வதாக நடந்தது, இந்த மாதிரி தெளிவாக ஓப்பனாக ஒரு சென்டென்ஸில் வந்து தெரிந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன டென்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். இப்போ தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள், நான் பிஎஸ்சி பாஸ் பண்ணினேன் இது ஒரு நிகழ்வு, நான் எம்எஸ்சியில் சேர்ந்தேன் இது ஒரு நிகழ்வு. அதாவது 2 நிகழ்வு, இதில் இரண்டுமே கடந்த காலத்தில் நடந்தவை. இப்போது இந்த 2 நிகழ்வை வந்து ஒன்றா சேர்க்க போகிறேன், அதாவது ஒரே சென்டென்ஸாக மாற்ற போகிறேன். எப்படி மாற்றுறது? நான் பிஎஸ்சி பாஸ் பண்ணிய பிறகு எம்எஸ்சியில் சேர்ந்தேன். இப்போ வந்து இதை வந்து ஒரே சென்டென்ஸாக மாற்றிட்டேன். ஆனால் 2 நிகழ்வு இருக்குது. இப்போது இந்த 2 நிகழ்வில் எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும்? பிஎஸ்சி பாஸ் பண்ணியது தான் ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும். எம்எஸ்சியில் சேர்ந்தது வந்து 2வதாக தான் நடந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் வந்து தெளிவாக 2 நிகழ்வுகள் வந்து தெளிவாக தெரிஞ்சது, அதாவது எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்தது, எந்த நிகழ்வு 2வதாக நடந்தது என்பது வந்து தெளிவாக தெரிந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன டென்ஸ் பயன்படுத்துவோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது நான் பிஎஸ்சி பாஸ் பண்ணிய பிறகு எம்எஸ்சியில் சேர்ந்தேன். இதை வந்து இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்சியில் சேர்ந்தேன், லாஸ்ட் இருக்கு பாருங்கள், எம்எஸ்சியில் சேர்ந்தேன். இதை வந்து இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். எப்படி சொல்கிறது? ஐ ஜாயின்டு எம்எஸ்சி. சரிங்களா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ ஜாயின்டு எம்எஸ்சி அப்படின்னா நான் எம்எஸ்சியில் சேர்ந்தேன் அப்படிங்கிற மீனிங். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு பாருங்கள். தமிழில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பாருங்கள், நான் பிஎஸ்சி பாஸ் பண்ணிய பிறகு. இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஆஃப்டர். பிறகு அப்படிங்கிறத ஆஃப்டர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து நான் பிஎஸ்சி பாஸ் பண்ணினேன், அதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது?
ஐ பாஸ்டு மை பிஎஸ்சி அப்படின்னு சொல்லணும். ஆஃப்டர் ஐ பாஸ்டு மை பிஎஸ்சி ஐ ஜாயின்டு எம்எஸ்சி. இதுக்கு என்ன மீனிங்? நான் பிஎஸ்சி பாஸ் பண்ணிய பிறகு நான் எம்எஸ்சியில் சேர்ந்தேன் அப்படிங்கிற மீனிங். நீங்கள் இங்கிலீஷில் பாருங்கள், ரெண்டுமே என்ன டென்ஸ் பயன்படுத்திருக்கேன் நல்லா பாருங்கள். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தியிருப்பேன். அதாவது ஒரு நிகழ்வு, இரண்டு நிகழ்வு இருக்கும் பொழுது, ஒரு சென்டென்ஸில் இரண்டு நிகழ்வு இருக்கும் பொழுது அந்த இரண்டு நிகழ்வில் எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்தது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் பொழுது அந்த இரண்டு நிகழ்வுக்குமே வந்து நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நான் சென்னையில் வசித்தேன், நான் மதுரையில் வசித்தேன். இதுவும் வந்து இரண்டு நிகழ்வு. இந்த இரண்டுமே வந்து நல்லா பாருங்கள், கடந்த காலத்தில் நடந்தவை தான். அதாவது நான் சென்னையில் வசித்தேன், இதுவும் கடந்த காலத்தில் நடந்தது. நான் மதுரையில் வசித்தேன், இதுவும் கடந்த காலத்தில் நடந்தது. ஆனால் இந்த இரண்டு நிகழ்வில் எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறதா? நல்லா பாருங்கள். நான் சென்னையில் வசித்தேன், நான் மதுரையில் வசித்தேன். இந்த இரண்டு நிகழ்வில் வந்து எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியவில்லை. இந்த மாதிரி கடந்த காலத்தில் இரண்டு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதில் ஃபஸ்ட்டு எந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது தெளிவாக தெரியாத போது நம்ம வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம். புரிஞ்சுதுங்களா? அதாவது இந்த இரண்டு நிகழ்வில் வந்து எந்த நிகழ்வுனாலும் ஃபஸ்ட்டில் நடந்திருக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் மதுரையில் வசித்த பிறகு சென்னைக்கு போயிருக்கலாம், அல்லது நான் சென்னையில் வசித்த பிறகு மதுரைக்கு வந்திருக்கலாம். இந்த மாதிரி இரண்டு நிகழ்வில் எது வேணாலும் ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கலாம், எது வேணாலும் இரண்டாவதாக நடந்திருக்கலாம். இந்த மாதிரி டவுட்டாக இருக்கும் பொழுது எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்ததோ அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். எந்த நிகழ்வு இரண்டாவதாக நடந்ததோ அதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். சரிங்களா? இப்போ வந்து இது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் சென்னையில் தான் வசித்தேன் அப்படின்னு சொல்ல போகிறேன் இங்கிலீஷில். சரிங்களா? அப்போது சென்னையில் வசித்த பிறகு தான் நான் வந்து மதுரைக்கு போயிருக்கேன் அப்படிங்கிறத நான் இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். அப்போது இங்கே வந்து நான் சென்னையில் வசித்தேன், அதை வந்து என்ன டென்ஸில் சொல்லணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஐ ஹேட் லிவ்டு இன் சென்னை அப்படின்னு சொல்லணும். இது என்ன டென்ஸு? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எதனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன்? நான் சென்னையில் தான் முதலில் வசித்தேன், அதுக்கப்புறம் தான் மதுரைக்கு சென்றேன், அதனால். சரிங்களா? இப்போது செகண்ட் இருக்கு பாருங்கள், நான் மதுரையில் வசித்தேன். இதை வந்து என்ன டென்ஸில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஐ லிவ்ட் இன் மதுரை. இப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸை வந்து ஒரே சென்டென்ஸாக மாற்ற போகிறேன். எப்படி மாற்றலாம்? ஆஃப்டர், அதாவது ஃபர்ஸ்ட்டில் வந்து ஆஃப்டர் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணால் இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஒரே சென்டென்ஸாக மாறிடும். அப்போது ஆஃப்டர் ஐ ஹேட் லிவ்ட் இன் சென்னை ஐ லிவ்ட் இன் மதுரை. இதுக்கு என்ன மீனிங்? நான் சென்னையில் வசித்த பிறகு நான் மதுரையில் வசித்தேன் அப்படிங்கிற மீனிங். இப்போது இந்த இங்கிலீஷில் உள்ள சென்டென்ஸை வந்து இன்னொரு விதமாக சொல்லலாம். எப்படி அப்படின்னா, லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள். லாஸ்ட்டில் என்ன இருக்குது? ஐ லிவ்ட் இன் மதுரை அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை வந்து ஃபஸ்ட்டில் கொண்டு வர போகிறேன். அதாவது ஐ லிவ்ட் இன் மதுரை, அதை வந்து ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்கள், அதாவது ஐ ஹேட் லிவ்ட் இன் சென்னை, இதை வந்து லாஸ்ட்டில் கொண்டு போக போகிறேன். அப்போது ஐ ஹேட் லிவ்ட் இன் சென்னை, அதை வந்து லாஸ்ட்டில் கொண்டு போயாச்சு. இப்போது வந்து என்ன கன்ஜங்ஷன் ஃபர்ஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பிஃபோர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அதாவது பிஃபோர் ஐ லிவ்ட் இன் மதுரை ஐ ஹேட் லிவ்ட் இன் சென்னை. இதுக்கு என்ன மீனிங்? நான் மதுரையில் வசிப்பதற்கு முன்பு சென்னையில் வசித்தேன். சரிங்களா? இரண்டு சென்டென்ஸுமே ஒரே மீனிங் தான், ஆனால் கன்ஜங்ஷனை வந்து மாற்றணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் சென்னையில் வசிக்கிறேன். இதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்லுவோம்? அதாவது நான் சென்னையில் வசிக்கிறேன், இதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்கிறது? நான் சென்னையில் வசித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஜென்ரலாக பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ரூல்ஸ் என்ன? ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும்பொழுது வாஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். அப்போது ஐ வாஸ் லிவிங் இன் சென்னை அப்படின்னு சொல்லணும். ஐ வாஸ் லிவிங் இன் சென்னை அப்படின்னா நான் சென்னையில் வசித்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிற மீனிங். இந்த டென்ஸையும் நாம் வந்து டபுள் ஈவெண்ட்ஸில் தான் அதிகமாக பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் சென்னையில் வசித்து கொண்டிருந்தேன், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. அது என்ன மீனிங் அப்படின்னா, சென்னையில் வசித்து முடித்த பிறகு இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னா, சென்னையில் வசித்து கொண்டிருக்கும் போதே ஒரு நிகழ்வு நடக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் சென்னையில் வசித்து கொண்டிருந்தேன், அப்போது வெள்ளம் வந்தது. சரிங்களா? அதாவது வசித்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு நிகழ்வு நடக்கும். அதான் வந்து நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும் அங்கே வந்து. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இரண்டு நிகழ்வில் எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்தது? சென்னையில் வசித்து கொண்டிருந்தேன், அதாவது நான் சென்னையில் வசித்து கொண்டிருந்தேன், அதுதான் ஃபர்ஸ்ட்டில் நடந்தது. அதை வந்து நம்ம எந்த டென்ஸில் சொல்லணும்?
பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் லிவிங் இன் சென்னை அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போது சென்னையில் வசித்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு நிகழ்வு நடந்தது இல்லையா? அது என்னது? வெள்ளம் வந்தது. அதை வந்து என்ன டென்ஸில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். அதை எப்படி சொல்கிறது? த ஃப்ளட் கேம் அப்படின்னு சொல்லணும். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நான் வந்து ஒரே சென்டென்ஸாக மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு தமிழில் பார்க்கலாம். அதாவது, நான் சென்னையில் வசித்து கொண்டிருந்த பொழுது வெள்ளம் வந்தது. இப்போது ரெண்டு சென்டென்ஸையும் ஒரே சென்டென்ஸாக மாற்றியாச்சு. இப்போ வந்து இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? பொழுது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வேர்ட் பயன்படுத்துவோம்? வென் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். அப்போது வென் ஐ வாஸ் லிவிங் இன் சென்னை அப்படின்னு என்ன அர்த்தம்? வென் ஐ வாஸ் லிவிங் இன் சென்னை அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சென்னையில் வசித்து கொண்டிருந்த பொழுது என்ன வந்தது? வெள்ளம் வந்தது. அதை எப்படி சொல்லணும்? த ஃப்ளட் கேம் அப்படின்னு சொல்லணும். அப்போது கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு நிகழ்வு நடக்கும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம வந்து என்ன டென்ஸ் பயன்படுத்துவோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். இப்போது when I was living in Chennai the flood came, இதை வந்து இன்னொரு விதமாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த when அப்படிங்கிறதுக்கு பதிலாக while அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். when அப்படின்னாலும் பொழுது அப்படிங்கிற மீனிங் தான். while அப்படின்னாலும் பொழுது அப்படிங்கிற மீனிங் தான். அப்போ while I was living in Chennai, நான் சென்னையில் வசித்து கொண்டிருந்த பொழுது the flood came, வெள்ளம் வந்தது. ஓகே, இப்போ வந்து அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டில் கொண்டு வர போகிறேன். அதாவது த ஃப்ளட் கேம். அப்போது இதை வந்து இப்போது வெள்ளம் வந்தபோது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில்? இப்போது வென் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டில் கொண்டு வந்துடணும். அப்போது வென் த ஃப்ளட் கேம் அப்படின்னு என்ன மீனிங்? வெள்ளம் வந்த பொழுது அப்படிங்கிற மீனிங். இப்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து இரண்டாவதாக கொண்டு போக போகிறேன். அப்போது ஐ வாஸ் லிவிங் இன் சென்னை. இப்போது வென் த ஃப்ளட் கேம் ஐ வாஸ் லிவிங் இன் சென்னை அப்படின்னு என்ன மீனிங்? வெள்ளம் வந்தபோது நான் சென்னையில் வசித்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிற மீனிங். இரண்டுமே வந்து ஒரே மீனிங் தான் தரும். சரிங்களா? ஆனால் இங்கே வந்து நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும் பொழுது அந்த பொழுது அப்படிங்கிற மீனிங்க்கு வந்து நம்ம வந்து வென் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் மட்டும் தான் பயன்படுத்துவோம். while அப்படிங்கிறத பயன்படுத்த மாட்டோம். இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது கண்டினியூஸ் டென்ஸுக்கு மட்டும்தான் வென் அண்ட் while ரெண்டுமே நம்ம பயன்படுத்துவோம். இதே இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு வந்து அந்த பொழுது அப்படிங்கிற மீனிங் வரும் பொழுது வென் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. while அப்படிங்கிறது வந்து எந்த டென்ஸில் மட்டும்தான் பயன்படுத்துவோம்? ஒன்லி கண்டினியூஸ் டென்ஸை மட்டும்தான் பயன்படுத்துவோம். இங்கே வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மட்டும் கிடையாது, மற்ற ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எல்லா டென்ஸ்லையுமே வந்து அதாவது while அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸ் டென்ஸில் மட்டும்தான் பயன்படுத்துவோம். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அதிலலாம் நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். அதுக்கு பதிலாக வென் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் சென்னையில் வசிக்கிறேன். இதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்கிறது தமிழில்? நான் சென்னையில் வசித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஜென்ரலாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ரூல் என்ன இங்கிலீஷில் சொல்லும் பொழுது? அதாவது ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும் பொழுது ஹேவ் பீன் ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம். அப்போது ஐ ஹேவ் பீன் லிவிங் அப்படின்னு என்ன மீனிங்? நான் வசித்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். எங்கே? சென்னையில், இன் சென்னை. அப்போது ஐ ஹேவ் பீன் லிவிங் இன் சென்னை அப்படின்னா என்ன மீனிங்? நான் சென்னையில் வசித்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இப்போ வந்து இதை வந்து எந்த சூழ்நிலைகளில் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா என்ன டென்ஸ் பார்த்தோம்? அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த ரெண்டுமே வந்து ஒரே மீனிங்கில் தான் நம்ம பயன்படுத்துவோம். அதாவது இந்த இரண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரே மீனிங் தான், பட் சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் உண்டு. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து ஷார்ட் டைமில் நம்ம பயன்படுத்துவோம். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து நாம் வந்து லாங் டைமில் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ வாங்க இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நம்ம வந்து என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து இதுக்கும் நாம் பயன்படுத்துவோம். சரிங்களா? ஓகே, இப்போது நான் சென்னையில் கடந்த 20 வருடங்களாக வசித்து கொண்டே இருக்கிறேன். இதை வந்து என்ன டென்ஸில் சொல்ல போகிறோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்ல போகிறோம். சரிங்களா? எப்படி சொல்கிறது? ஐ ஹேவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் த லாஸ்ட் 20 years. சரிங்களா? நான் கடந்த 20 வருடங்களாக சென்னையில் வசித்து கொண்டே இருக்கிறேன். அதாவது லாங் டைம். சரிங்களா? லாங் டைம் சொல்லும்போது நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இங்கே வந்து இதுதான் லாங் டைம், இதுதான் ஷார்ட் டைம் அப்படிங்கிறது எந்த ரூல்ஸும் கிடையாது. சரிங்களா? அதாவது அவங்க வந்து பேசுகிறவங்கள மனநிலையை பொறுத்து. இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து 20 வருடம் அப்படிங்கிறது வந்து லாங் டைமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து 20 வருடம் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் டைமாக இருக்கலாம். சரிங்களா? அதாவது இங்கிலீஷை பொறுத்தளவில் இதுதான் ஷார்ட் டைம், இதுதான் லாங் டைம் அப்படிங்கிறது எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. சரிங்களா?
அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துறதுக்கு பதிலாக நிறைய பேர் வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் சென்னையில் வசிக்கிறேன். இதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்கிறது தமிழில்? நான் சென்னையில் வசித்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ வந்து இது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஜென்ரலாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ரூல் என்ன? அதாவது ஆய் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும் பொழுது அதுக்கப்புறம் வந்து ஹேட் பீன் ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். அப்போது ஐ ஹேட் பீன் லிவிங் இன் சென்னை அப்படின்னு என்ன மீனிங்? நான் சென்னையில் வசித்து கொண்டே இருந்தேன். அதாவது ஐ ஹேட் பீன் லிவிங் இன் சென்னை அப்படிங்கிற என்ன மீனிங்? நான் நீண்ட காலமாக சென்னையில் வசித்து கொண்டே இருந்தேன் அப்படிங்கிற மீனிங். இப்போது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? என்ன டென்ஸ் பார்த்தோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். இந்த இரண்டுமே வந்து ஒரே மீனிங் தான் தரும். ஆனால் இந்த இரண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து ஷார்ட் டைமில் சொல்லுவோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து லாங் டைமில் சொல்லுவோம். இங்கேயுமே வந்து இதுதான் ஷார்ட் டைம், இதுதான் லாங் டைம் அப்படிங்கிறது வந்து எந்த டெஃபினிஷனும் கிடையாது. சரிங்களா? அதாவது இங்கிலீஷை பொறுத்தளவில் இத்தனை வருஷம் தான் வந்து ஷார்ட் டைம், இத்தனை வருஷம் தான் வந்து லாங் டைம் அப்படின்னு எந்த விதமான டெஃபினிஷனும் கிடையாது. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துவாங்க. ஏன்னா இரண்டுமே வந்து ஒரே மீனிங் தான் தரும். ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, அதே எக்ஸாம்பிள் தான். அதாவது ஆஃப்டர் ஐ ஹேட் பீன் லிவிங் இன் சென்னை அப்படின்னா என்ன மீனிங்? நான் சென்னையில் நீண்ட காலமாக வசித்து கொண்டிருந்த பிறகு. சரிங்களா? எங்கே வசித்தேன்? ஐ லிவ்ட் இன் மதுரை. நான் சென்னையில் வசித்தேன். இதை வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்? அதாவது பிஃபோர் ஐ லிவ்ட் இன் மதுரை, அதாவது நான் மதுரையில் வசிப்பதற்கு முன்பு எங்கே வசித்தேன்? ஐ ஹேட் பீன் லிவிங் இன் சென்னை, அதாவது நான் சென்னையில் நீண்ட காலமாக வசித்து கொண்டே இருந்தேன் அப்படிங்கிற மீனிங். அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் சொன்னோம் அது எல்லாமே இதுக்கும் பொருந்தும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் சென்னையில் வசிக்கிறேன். இதை வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி சொல்கிறது தமிழில்? நான் சென்னையில் வசிப்பேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டில் வந்து ஐ வில் லிவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வசிப்பேன். எங்கே? இன் சென்னை. அப்போது ஐ வில் லிவ் இன் சென்னை அப்படின்னா நான் சென்னையில் வசிப்பேன். இதோட மீனிங் என்ன? அதாவது எதிர்காலத்தில், இன்னும் நடக்கல அந்த செயல். சரிங்களா? அதாவது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன மீனிங்? அதாவது ஒரு செயல் வந்து எதிர்காலத்தில் தான் தொடங்கும், அந்த செயல் வந்து எதிர்காலத்திலேயே முடிவடையும். சரிங்களா? அப்போது இதுக்கு என்ன மீனிங்? அதாவது இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷனில் சொல்கிறது. புரியுதுங்களா? இன்னும் அந்த செயல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியாது. அதாவது சென்னையில் நான் வசிப்பேனா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு கணிப்புல, அதாவது ஒரு ப்ரெடிக்ஷனில் சொல்கிறது தான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதே இது நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து சென்னையில் கண்டிப்பாக வசிப்பேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஃப்யூச்சரில் சொல்கிறதுக்கு வந்து ஐ எம் கோயிங் டு லிவ் இன் சென்னை அப்படின்னு சொல்லணும். இதுக்கு என்ன மீனிங்? ஐ எம் கோயிங் டு லிவ் இன் சென்னை அப்படின்னா நான் ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக சென்னையில் வசிப்பேன் அப்படிங்கிற மீனிங். அதே இது ஐ வில் லிவ் இன் சென்னை அப்படின்னு அர்த்தம்? அது வந்து ஒரு கணிப்பில் சொல்கிறது. நான் வசிப்பேன் அப்படின்னு ஒரு கணிப்பில் தான் சொல்கிறது. அதே இது கன்ஃபார்மாக சொல்லணும் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு லிவ் இன் சென்னை அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் சென்னையில் வசிக்கிறேன். இதை வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்கிறது தமிழில்? நான் சென்னையில் வசித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லணும். ஜென்ரலாக ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட ரூல் என்ன இங்கிலீஷில்? அதாவது ஆய் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும் பொழுது வில் பி அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் மெயின் வேர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம். அப்போது ஐ வில் பி லிவிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வசித்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிற மீனிங். எங்கே? இன் சென்னை. அப்போது ஐ வில் பி லிவிங் இன் சென்னை அப்படின்னா நான் சென்னையில் வசித்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இப்போது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நம்ம வந்து என்ன கீவேர்ட்ஸ் பயன்படுத்துவோம் அப்படின்னா, அதாவது நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர், இதை வந்து கீவேர்டாக பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக், ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த், ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர், இதையும் வந்து நம்ம வந்து கீவேர்டாக பயன்படுத்துவோம். அதே மாதிரி நம்ம வந்து ஃபார் த நெக்ஸ்ட் 2 months, ஃபார் த நெக்ஸ்ட் 2 years, ஃபார் த நெக்ஸ்ட் 2 weeks, இதையும் வந்து நம்ம கீவேர்ட்ஸாக நம்ம பயன்படுத்துவோம். அதாவது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஐ வில் பி லிவிங் இன் சென்னை ஃபார் த நெக்ஸ்ட் 2 years. இதுக்கு என்ன மீனிங்? அதாவது அடுத்த 2 வருடங்கள் நான் சென்னையில் வசித்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து 11th டென்ஸ் என்ன? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அதே மாதிரி 12th டென்ஸ் என்ன? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 2 டென்ஸுமே வந்து நம்ம வந்து இந்த சிச்சுவேஷனில் வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம். சரிங்களா? இந்த சிச்சுவேஷன் நம்ம பயன்படுத்தும் போது நான் வந்து இந்த 2 டென்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெசன் 3ல் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.